ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் ஸ்ரீ குக்கிங் சமையல் ஈஸி. நான் நிறைய குக்கிங் வீடியோ போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு எது மாதிரி பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியல இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:25 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மத்தியானம் 2 மணி வரை சின்ன சின்ன குட்டி குட்டி வேலைகள் நான் என்ன செய்கிறேன்றதை பார்க்கலாம். ஸோ குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிட்ட அப்புறம் நான் வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டி வேலை என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடெல்லாம் நல்லா பளிச்சுன்னு தொடச்சி க்ளீன் பண்ணி டெய்லி 11 மணி 10 மணிக்கெல்லாம் என் வேலையெல்லாம் க்ளீன் ஆகிடும். கிச்சனும் எல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நான் வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா பூண்டு எவ்வளோ பூண்டு இருந்தாலும் டெய்லி கொஞ்சம் உரிச்சு வச்சுப்பேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஸோ கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது நான் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உரித்து தோலும் அதுலேயே அப்படியே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஃப்ரெஷ் உரித்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பூண்டு வாங்கி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 20 நாள் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நல்லா பனி பெய்யறதுனால எல்லாம் முளை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த பூண்டை உரித்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இந்த பூண்டை உரிச்சிட்ருக்கேன். இதுவும் ஒரு முக்கியமான வேலை. ஸோ எல்லா குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு எல்லாம் சைலண்ட்டாக இருக்கும்போது ஸோ குட்டி குட்டி வேலையை நான் ஃபாலோ பண்ணிக்குவேன் இது மாதிரி. ஸோ இது மாதிரி நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன்னா குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது சடன்லி எதனா குக் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் வந்து பாட்டிலில் தனியாக அப்படியே ஃப்ரெஷ் பூண்டை எடுத்து வச்சுக்குவேன். ஸோ சாம்பார் வைக்கும்போது சட்னி அரைக்கும்போது அப்படியே எடுத்து போட்டு அரைச்சிக்குவேன். நம்ம உட்காந்து உரிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நான் வந்து உரித்து எடுத்து வச்சுக்குவேன். அதே மாதிரி பேஸ்ட்டாக பண்ணியும் நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்குவேன் இது மாதிரி உரித்து. அதுக்கடுத்து வந்து இன்றைக்கி இட்லி போட அரிசி ஊற வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நெல் குத்தின அரிசி. இதில் வந்து ஒரு சின்ன சின்ன கற்கள் எல்லாம் இருக்குது. லாஸ்ட் ஃபைனல் இது. ஸோ இதுவும் ஒரு பெரிய வேலை. இந்த கல்லை பெருக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ணணும். அதனால் இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு பிளேட்டில் கொட்டி நமக்கு தேவையான பச்சரிசி எடுத்துக்குவேன். இது பச்சரிசி. ஸோ இந்த கல்லெல்லாம் வந்து நான் பெருக்கி எடுத்துக்குவேன். இதெல்லாம் பெருக்கி எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி புழுங்கரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டெய்லி இட்லிக்கு போடுறது. நான் எப்படி இட்லிக்கு போடுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ குளிர்காலன்றதுனால இந்த மாவு புளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி புளிக்க வச்சு பசங்க இட்லி இல்லைன்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க. இட்லி தோசை கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இதோட பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊற போட்டுட்டு 5 மணி நேரம்லேருந்து 6 மணி நேரம் கூட நல்லா ஊற போட்டுருவேன். அதுக்கப்புறம் இதை ஆட்டும் போது கொஞ்சமாக பழைய சாதம் போட்டு ஆட்டிடுவேன். ஸோ ஒரு நாளில் புளிக்கலைன்னா 1.5 நாளில் கண்டிப்பாக புளிச்சிரும். ஸோ கண்டிப்பாக இட்லி வேணும்னா 2 நாள் இருந்தாலும் வெயிட் பண்ணி இட்லி செஞ்சே ஆகணும். அதுக்கடுத்து நம்ம அந்த கல் பெருக்கணும் இல்லையா, அந்த பச்சை அரிசி வந்து 2 கிளாஸ், ஒரே கிளாஸில் வந்து எல்லாமே அளவு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம இந்த கிளாஸில் தான் அரிசி 4 கிளாஸ் புழுங்கலரிசி, 2 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் வந்து குண்டு உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட 1 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த குளிர்காலத்தில் புளிக்கிறதுக்காக நான் 3 ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து நம்ம ஆட்டும் போது பழைய சாதம் சேர்த்து ஆட்டுவோம். அப்படி இல்லைன்னா நல்லா புளிச்ச தயிரை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து அதையும் ஆட்டுவோம். அதுக்கப்புறம் நம்ம அவலும் சேர்த்துக்குவோம். அவல் நல்லா ஊற வச்சு நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி அவல் நல்லா ஊற வச்சு அதையும் சேர்த்து நம்ம ஆட்டும்போது மாவு வந்து எங்களுக்கு சீக்கிரமாக புளிச்சிரும். ஸோ இங்கே வந்து நாங்கள் அந்த ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக மாவு புளிக்கலைன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரிக்கை பயன்படுத்துங்க. தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அரிசி ஊற போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த தண்ணியில் தான் நான் வந்து மாவாட்டுவேன். ஸோ அரிசியும் மாவும் சீக்கிரமாக புளிச்சிரும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கிறோம்ல அதை தண்ணி ஊற்றியே மாவாட்டும் போது ரொம்ப ஃப்ளஃபியாகவும் வரும். அதே மாதிரி சீக்கிரமாக மாவு பிடிக்கும். அதனால் நான் இது மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஒரு குட்டி பவுல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நேற்று வந்து இங்கே எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க மகாராஷ்டிரக்காரங்க. ஸோ அவங்க வந்து ஏதோ பூஜை பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த கப்பை கொடுத்தாங்க. நம்ம இந்த ஸ்டிக்கரை வந்து இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்றதுனால கேஸ் ஆன் பண்ணி கேஸ் மேலே வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கர் வந்து சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிடலான்ட்டு. நல்லா சூடு பண்ணும்போது அந்த பேப்பர் வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம வந்து அதை எடுத்தோன்னா ஈஸியாக வந்து ஸ்டிக்கர் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்க்ரப்பு போட்டு எடுத்தோன்னா அந்த அளவுக்கு போயிடும். அவ்வளோதான், சீக்கிரமாக இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 3ஆவது மாடியிலேருந்து கீழே போய்ட்டு பால் வாங்கினதுக்குள்ள நல்ல ஒரு மூச்சு வாங்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக டீ வைக்கலான்ட்டு கொஞ்சமாக இஞ்சி தட்டி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து அதோட 2 டீஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூனில் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து டீ தூள் சேர்த்துட்டு இது நல்லா
அதுக்குள்ளே டீ கொட்டிக்கிறதுக்குள்ளே இந்த சின்ன வேலையை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்களன்னா பாப்பாவோட கிளிப்பு, ஹேர் பின்னு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து சேஃப்டி பின்னு. பாப்பா காலையில் ஸ்கூல் போகும்போது சடன்னு கலக்கி வச்சிரும். ஸோ நான் வந்து அப்பப்போ இது வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். இது மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துட்டு நான் வந்து இதில் எல்லாத்தையும் சேர்த்துப்பேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கிளிப்பெல்லாம் வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து நம்மக்கிட்ட என்ன பவுடர் யூஸ் பண்ணுறோமோ அந்த பவுடர் இது உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இது உள்ள நான் வந்து ஏர் பின்னையும் கிளிப்பை ரெண்டு சேர்த்து தான் வைப்பேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த துரு பிடிக்காமல் இருக்கும். இந்த கிளிப்பெல்லாம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஜூனில் லாஸ்ட்டு மேல வந்துட்டு நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த கிளிப்பு. ஸோ எப்படி நான் துரு பிடிக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்றத இப்படி தான் நான் வச்சுருவேன். ஸோ ஒரு 10 டேஸ்க்கு ஒரு டைமு இல்லைனா வந்துட்டு 15 டேஸ்க்கு மந்த்லி ஒன்ஸ் கூட நான் இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பவுடரெல்லாம் போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருவேன். அப்போ நம்மளுக்கு சிறுமல் பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா இருந்தாலும் சரி, ஸ்டீல் டப்பா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் இது மாதிரி பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம அப்பப்போ துரு பிடிச்சின்னு தூக்கி போடாமல் இது வந்து கிட்டத்தட்ட 6-7 மாதமாக இந்த கிளிப்பு ஏர் பின்னெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடி வச்சுருவேன். சேஃப்டி பின்னுக்கும் நான் அதே மாதிரி தான் பண்ணுவேன். நம்மளுக்கு வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். ஒரு சின்ன பாக்ஸில் இது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு துரு பிடிக்காமல் இருக்கும். சேஃப்டி பின்னும் ரொம்ப நாள் இருக்கும். அந்த மாதிரி துரு பிடிச்சா சீக்கிரமாக உடஞ்சிரும். ஸோ துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும். 2 மணிக்குள்ளே நம்ம இவ்வளோ வேலை வந்து செஞ்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து ஒரு சூடாக கம்மன்னு ஒரு டீயை குடிச்சிடலாம். அதுக்கடுத்து ஒரு டீயும் 2 பிஸ்கெட்டும் எடுத்துருக்கேன். பிஸ்கெட் அதிகமாக எடுத்துன்னு வந்தால் சாப்பிடணும்னு தோணும். எப்பவுமே 2 பிஸ்கெட் எடுத்து வச்சு போதும், இதையே போதும் அப்படின்றதுனால 2 பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுவேன் நான். டீயும் நல்லா இஞ்சி போட்டு இந்த டைமில் குடிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தோணும். டென்ஷன் இல்லாமல் இருக்கும் எனக்கு. ஸோ பிஸ்கெட்டு 2க்கு மேலே நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். நல்லா டீப் பண்ணி சாப்பிட்டா செமையாக இருக்கும். வாங்க டீ குடிச்சிக்கிட்டே பிஸ்கெட் சாப்பிட்லாம். ஸோ நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். அடுத்து வந்து வீட்டில் பாதாமும் முந்திரி கொட்டி வச்சுருந்தது காலி ஆகிடுச்சு. அதனால் இதை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சுட்டு ட்ரை கிளாத் வச்சுட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன் நான். இதுவும் ஒரு வேலை தான். ஸோ இது வந்து நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சால் தான் இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பூர்ணை பிடிக்காமையும் நல்லா வந்து பிசு இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிட்டு இது ஆக்சுவலி கண்ணாடி பாட்டில் ஜாமு ஊறுகாய் அதெல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, அது அப்படியே நான் ஸ்டோரேஜ் பண்ணிக்குவேன் எல்லாத்தையும். ஸோ இப்போ வந்து இதை நல்லா தொடச்சி எடுக்கணும் நம்ம ட்ரை கிளாத் வச்சு. அதே மாதிரி 2 பாட்டிலையும் நல்லா வாஷ் பண்ண அப்புறம் தொடச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ இதில் பாதாம் சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம அப்பப்போ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சதா பசங்க கண்ணு முன்னாடியே வச்சதா அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க ட்ரை ஃப்ரூட்ஸை. ஸோ நான் வந்துட்டு இதை நல்லா ஃப்ரெஷ் தொடச்சி எடுத்து பளிச்சுன்னு குழந்தைங்களுக்கு தர்ற மாதிரி எதிரில் வச்சுருவேன். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்டு காலி பண்ணுவாங்க. அவ்வளோதான், இது கொட்டியாச்சு. அடுத்து முந்திரி கொட்டிக்கலாம். முந்திரியும் அதே மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிடணும். குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நம்மளும் குழம்புக்கு குருமாக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம எது தேங்காய் அரைச்சி ஊற்றுறோமோ அதுக்கெல்லாம் வந்து முந்திரி ஒரு 3 இல்லை 4 சேர்த்து அரைச்சி ஊற்றி பாருங்கள், செமையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இதுவும் ஒரு வேலை எனக்கு. வீட்டில் சும்மா இருக்குன்னு தான் பேர், ஆனால் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தொடச்சி ஸ்டோரேஜ் பண்ணணும். இதுவும் ஒரு வேலை தானே நம்மளுக்கு. அப்படியே மாதிரி க்ரோசரி ஐட்டம் என்ன இருக்குது, வீட்டில் என்ன இருக்குது, இல்லை க்ளீனாக இருக்கா, சுத்தமாக இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்த்து தான் செய்யணும். ஸோ எல்லோரும் கேட்டால் அவங்க என்ன வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, சும்மாலாம் ஒன்றும் இல்லை, இது மாதிரி வேலை செஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ கரெக்டாக 2 மணி ஆன அப்புறம் நான் வந்து சமைச்சிட்டேன். ஸோ சமைக்கிற வீடியோ வந்து உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கல. அதே மாதிரி 2 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே குட்டி குட்டி வேலைகளெல்லாம் சின்னதாக நான் செஞ்சு முடிச்சுட்டேன். குழந்தைங்க வர 3 மணி ஆகும். ஸோ மாமாவும் இங்கே இல்லை, மாமா ட்ரைனிங் வெளியே போயிருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சமைச்சிட்டு மற்ற சின்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு ட்ரெஸ்ஸு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கீழே பக்கத்தில் கொஞ்சம் ஹாய் சொல்லிவிட்டு ஸோ 2 மணியோட முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த வேலை தான் நான் வந்து 2 மணி எப்போவுமே வந்து ரெகுலராக குட்டி குட்டி வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய், தேங்க்யூ.